காய்கறிகளின் விலை நாளுக்கு நாள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஒவ்வொரு முறை கடைக்குச் செல்லும் போதும் நமது பர்ஸ் காலியாகிறது. ஆனால் நீங்கள் இனி ஒருபோதும் காய்கறிகளை விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது 100% சாத்தியம். உங்கள் வீட்டைச் சுற்றியிருக்கும் சிறிய இடத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவை வருடம் முழுவதும் நீங்களே உற்பத்தி செய்ய முடியும். இதைத்தான் நவீன விக்டரி கார்டன் என்று அழைக்கிறார்கள். இந்த வீடியோவில் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர் எப்படி இந்த நவீன தோட்டத்தை உருவாக்கி வெற்றி பெறுவது என்ற மாபெரும் ரகசியத்தை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது வெறும் தோட்டம் அல்ல, இது உங்களுக்கான ஏடிஎம் இயந்திரம் போன்றது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இந்த சவாலை ஏற்க நீங்கள் தயாரா? கமெண்டில் சொல்லுங்கள். முதலில் விக்டரி கார்டன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இரண்டாவது உலகப் போர் நடந்த காலத்தில் உலகமெங்கும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது அரசாங்கங்கள் மக்களை தங்கள் வீடுகளிலேயே காய்கறிகளை வளர்க்கச் சொன்னார்கள். மக்கள் பூங்காக்கள், வீட்டு முற்றங்கள் என எங்கும் காய்கறிகளை வளர்த்து பெரும் வெற்றியை பெற்றார்கள். அதனால்தான் இதற்கு விக்டரி கார்டன், அதாவது வெற்றித் தோட்டம் என்று பெயர் வந்தது. அன்று அவர்கள் போரை வெல்ல இதைச் செய்தார்கள். ஆனால் இன்று நாம் ரசாயன உணவுகள், விலைவாசி உயர்வு மற்றும் மோசமான உடல்நலம் ஆகியவற்றுக்கு எதிராக ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போரில் நாம் வெல்ல வேண்டுமென்றால் பழைய முறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து ஒரு புதிய வகை வெற்றித் தோட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று இப்போது படிப்படியாக பார்ப்போம். முதல் விஷயம், உங்களிடம் உள்ள இடத்தை பற்றி திட்டமிடுவது. பலரும் நினைக்கும் ஒரு பெரிய பொய் என்னவென்றால், தோட்டம் அமைக்க பல ஏக்கர் விவசாய நிலம் வேண்டும் என்பதுதான். இது முற்றிலும் ஒரு கட்டுக்கதை. உங்கள் வீட்டில் இருக்கும் சிறிய பால்கனி, மாடிப்படிகளின் ஓரங்கள் அல்லது வீட்டின் பின்புறம் இருக்கும் சிறு இடம் கூட போதுமானது. நவீன தோட்டம் என்பது நிலத்தின் அளவை பொறுத்தது அல்ல, அது நாம் அந்த இடத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது. உதாரணமாக, உங்களிடம் ஒரு பழைய உடைந்த வாளி இருந்தால் அதிலேயே அருமையாக தக்காளி செடியை வளர்க்க முடியும். பெரிய தொட்டிகள்தான் வாங்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. செடிகளுக்கு பெரிய இடம் தேவை என்ற மாயையை முதலில் உங்கள் மனதிலிருந்து நீக்குங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே ஒரு சிறிய பிளாஸ்டிக் டப்பாவில் கொத்தமல்லி வளர்ப்பதில் இருந்து உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இந்த மனமாற்றமே உங்கள் வெற்றித் தோட்டத்தின் முதல் படியாகும். எனவே இன்று வீட்டைச் சுற்றி எங்கு இடம் இருக்கிறது என்று தேடத் தொடங்குங்கள். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், சூரிய ஒளியை கண்காணிப்பது. செடிகளுக்கு உணவு தயாரிக்கும் தொழிற்சாலையே சூரிய வெளிச்சம்தான். காய்கறிகள் மற்றும் பழங்கள் தரும் செடிகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி தேவைப்படும். கீரை வகைகளுக்கு 3 அல்லது 4 மணி நேர வெயில் இருந்தால் கூட போதும். இதற்காக நீங்கள் ஒரு காகிதத்தை எடுத்து உங்கள் வீட்டில் எந்தெந்த நேரங்களில் எங்கு வெயில் விழுகிறது என்று ஒரு வரைபடம் வரைய வேண்டும். காலையில் எங்கு வெயில் வருகிறது, மாலையில் எங்கு நிழல் விழுகிறது என்பதை பதிவு செய்யுங்கள். இதை செய்யாமல் நிழலான இடத்தில் தக்காளி செடியை வைத்தால் அது எவ்வளவு உரம் போட்டாலும் வளராது. உதாரணமாக, உங்கள் வீட்டின் தெற்கு பக்கம் அதிக வெயில் அடித்தால் அங்கு மிளகாய் மற்றும் கத்தரி செடிகளை வையுங்கள். அதிக வெயில் இல்லாத இடங்களில் புதினா அல்லது மல்லிச் செடிகளை வைக்கலாம். இந்த சூரிய ஒளி வரைபடம்தான் உங்கள் தோட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் மாஸ்டர் பிளான் என்பதை மறந்துவிடாதீர்கள். மூன்றாவது கட்டம், மண்ணை தயார் செய்வது. சாதாரண மண் வேறு, உயிர் உள்ள மண் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் செம்மண்ணை மட்டும் தொட்டியில் நிரப்பினால் செடிகள் நன்றாக வளராது. ஒரு கேக் செய்வதற்கு எப்படி பல பொருட்களை சரியான அளவில் கலக்கிறோமோ அதே போல்தான் தோட்டத்திற்கான மண்ணையும் கலக்க வேண்டும். 1 பங்கு செம்மண், 1 பங்கு தேங்காய் நார் கழிவு மற்றும் 1 பங்கு மண்புழு உரம் அல்லது மாட்டுச்சாண உரம் ஆகிய 3ஐயும் சம அளவில் கலக்க வேண்டும். இதில் தேங்காய் நார் கழிவு மண்ணை இறுக்கமடையாமல் பஞ்சு போல் பார்த்து கொள்ளும். உரம் செடிகளுக்கு தேவையான சத்தை கொடுக்கும். இந்த கலவையில் நீங்கள் செடிகளை வைக்கும்போது வேர்கள் மிக எளிதாக மூச்சுவிடும் மற்றும் வேகமாக வளரும். இதுதான் நவீன மண் கலவையின் சூத்திரம். இந்த முறையை பின்பற்றினால் உங்கள் செடிகள் 30% அதிக வேகத்தில் வளருவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். நல்ல மண்தான் நல்ல விளைச்சலுக்கு அடிப்படை. 4வது விஷயம், செடிகளை எதில் வளர்ப்பது என்பது.
தரையில் அப்படியே வளர்ப்பதை விட உயர்த்தப்பட்ட பாத்திகள், அதாவது ரேஸ்டு பெட்ஸ் அமைப்பது நவீன தோட்டக்கலையின் சிறந்த முறையாகும். மரப்பலகைகள் அல்லது செங்கற்களை பயன்படுத்தி முழங்கால் அளவுக்கு ஒரு தொட்டி போல கட்டி அதில் மண்ணை நிரப்புவதுதான் இந்த முறை. இதற்கு கீழே தரை இருப்பதால் தண்ணீர் தேங்காமல் எளிதாக வெளியேறிவிடும். மேலும் நாம் குனிந்து வேலை செய்ய வேண்டியதில்லை என்பதால் முதுகு வலி வராது. வயதானவர்கள் கூட மிக எளிதாக இதில் விவசாயம் செய்யலாம். களைகள் முளைப்பதும் இதில் மிக மிக குறைவு. உதாரணமாக, ஒரு சிறிய 4க்கு 4 அடி மரப்பெட்டியைச் செய்து அதில் மண் நிரப்பி காய்கறிகளை வளர்த்தால் அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். செடிகளும் நோய்களின்றி ஆரோக்கியமாக வளரும். தொட்டிகளை விட இந்த உயர்த்தப்பட்ட பாத்திகள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் குறைந்த உழைப்பையும் கொடுக்கும். 5வது குறிப்பு, சரியான பயிர்களை தேர்ந்தெடுப்பது. தோட்டம் வைக்கிறோம் என்ற ஆர்வத்தில் நமக்குத் தேவையில்லாத அல்லது நமது ஊர் தட்பவெப்பத்திற்கு வளராத செடிகளை எல்லாம் வைத்து நமது நேரத்தை வீணாக்கக் கூடாது. உங்கள் குடும்பத்தினர் தினமும் என்ன காய்கறிகளை சாப்பிடுகிறார்கள் என்று ஒரு பட்டியல் போடுங்கள். தக்காளி, வெங்காயம், கத்தரிக்காய், வெண்டைக்காய் போன்ற அன்றாடம் பயன்படும் காய்கறிகளுக்கு முதல் முன்னுரிமை கொடுங்கள். குறைவான இடத்தில் அதிக கலோரிகளை கொடுக்கும் உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றையும் வளர்க்கலாம். உதாரணமாக, ஒரு சிறிய தொட்டியில் ஒரு முட்டைக்கோஸ் வளர்க்க 3 மாதங்களாகும். அதுவே அந்த இடத்தில் கீரைகளை வளர்த்தால் ஒவ்வொரு 20 நாட்களுக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம். எனவே எதை நட்டால் நமக்கு அதிக பலன் கிடைக்கும் என்பதை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது உங்கள் உழைப்பை வீணாக்காமல் தடுக்கும். 6வது தந்திரம், தொடர் நடவு முறை. இதைத்தான் ஆங்கிலத்தில் சக்செஷன் பிளான்டிங் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய தவறு என்னவென்றால் எல்லா விதைகளையும் ஒரே நாளில் நட்டு விடுவது. அப்படிச் செய்தால் எல்லாம் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு வரும், நம்மால் சாப்பிட முடியாது, வீணாகிவிடும். அதன்பின் தோட்டம் காலியாகிவிடும். இதைத் தவிர்க்க 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளை விதைக்க வேண்டும். உதாரணமாக, இந்த வாரம் 10 முள்ளங்கி விதைகளை நடுங்கள். 2 வாரம் கழித்து மேலும் 10 விதைகளை நடுங்கள். இப்படிச் செய்தால் உங்களுக்கு தினமும் புதிதாக ஒரு காய்கறி அறுவடைக்கு தயாராகிக் கொண்டே இருக்கும். உங்கள் தோட்டத்தில் எப்போதுமே ஏதோ ஒன்று வளர்ந்து கொண்டே இருப்பதை இந்த முறை உறுதி செய்யும். வருடம் முழுவதும் உங்களுக்கு உணவு கிடைக்க இதுவே மிகச் சிறந்த மற்றும் எளிமையான ரகசிய வழியாகும். 7வது படிநிலை, செங்குத்து தோட்டம் அமைப்பது. உங்களிடம் தரையில் அதிக இடம் இல்லை என்றால் என்ன செய்வது? மேல் நோக்கி வளர்க்க பாருங்கள். கொடி வகையான காய்கறிகளான பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் போன்றவற்றை தரையில் படர விடாமல் வலைகள் அல்லது குச்சிகளை கட்டி செங்குத்தாக வளர்க்க வேண்டும். இதிடத்தை மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் காய்கறிகளில் மண் படாமல் பாதுகாக்கிறது, பூச்சிகள் தாக்காமல் தடுக்கிறது. உதாரணமாக, ஒரு சிறிய தொட்டியில் 2 வெள்ளரிக் கொடிகளை வைத்து அதை ஒரு கயிற்றின் மூலம் உங்கள் பால்கனி கூரைக்கு ஏற்றிவிடலாம். இது பார்ப்பதற்கு ஒரு அழகான பச்சை வளைவு போல காட்சியளிக்கும். காற்றில் ஆடும் காய்கறிகளை பறிப்பது மிக எளிதாக இருக்கும். இந்த செங்குத்து தோட்ட முறை உங்கள் சிறிய இடத்தை 2 மடங்கு பெரியதாக மாற்றிக் காட்டும் ஒரு மேஜிக் தந்திரமாகும். 8வது முறை, தோழமை பயிர் வளர்ப்பு. மனிதர்களுக்கு எப்படி நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ அதேபோல் செடிகளுக்கும் நண்பர்கள் உண்டு. சில செடிகளை ஒன்றாக வளர்க்கும் போது அவை ஒன்றையொன்று பாதுகாத்துக் கொள்ளும். இது ஒரு பழங்கால விவசாய தந்திரம். உதாரணமாக, தக்காளி செடிகளுக்கு பக்கத்தில் சாமந்திப் பூ செடிகளை வளர்க்க வேண்டும். சாமந்திப் பூவின் வாசனை தக்காளியை தாக்கும் மோசமான பூச்சிகளை விரட்டிவிடும். அதேபோல் சோளம் வளரும்போது அதன் மேல் பீன்ஸ் கொடியை படர விடலாம். பீன்ஸ் செடி மண்ணில் நைட்ரஜன் சத்தை சேர்க்கும். அது சோளத்திற்கு உணவாக மாறும். இதுவே இயற்கையின் கூட்டமைப்பு. செடிகள் ஒன்றுக்கொன்று போட்டி போடும் என்ற தவறான எண்ணத்தை மாற்றுங்கள். சரியான செடிகளைச் சேர்த்து வளர்த்தால் பூச்சிக்கொல்லி மருந்தே இல்லாமல் அதிக விளைச்சலை நீங்கள் பெற முடியும். 9வது நுட்பம், தண்ணீரைச் சரியாகப் பயன்படுத்துவது. செடிகளுக்கு நிறைய தண்ணீர் ஊற்றினால்தான் நன்றாக வளரும் என்பது முற்றிலும் தவறு. அதிகத் தண்ணீர் ஊற்றினால் வேர்கள் அழுகிவிடும். இதற்குச் சிறந்த தீர்வு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதுதான். இதற்காக 1000 கணக்கில் செலவு செய்ய வேண்டாம். பழைய தண்ணீர் பாட்டில்களில் சிறு துளையிட்டு செடியின் வேரில் சொட்டு சொட்டாக தண்ணீர் விழும்படி செய்யலாம். மண்ணில் உங்கள் விரலை 1 இன்ச் ஆழத்திற்கு விட்டுப் பாருங்கள்.
மண் காய்ந்து இருந்தால் மட்டும் தண்ணீர் ஊற்றுங்கள். ஈரப்பதமாக இருந்தால் தண்ணீர் ஊற்றக்கூடாது. மேலும் எப்போதும் காலை வேளையில் தண்ணீர் ஊற்றுவதுதான் செடிகளுக்கு மிக நல்லது. இரவு நேரத்தில் தண்ணீர் ஊற்றினால் இலைகளில் ஈரம் தங்கி பூஞ்சை நோய்கள் வர வாய்ப்புள்ளது. சரியான அளவு தண்ணீர் உங்கள் செடிகளின் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியம். 10வது மிக முக்கியமான பகுதி, வீட்டில் உரம் தயாரிப்பது. காய்கறி கழிவுகளை குப்பையில் வீசுவது தங்கத்தை குப்பையில் வீசுவதற்குச் சமம். உங்கள் சமையலறையில் சேரும் காய்கறி தோல்கள், பழக்கழிவுகள் மற்றும் முட்டை ஓடுகளை ஒரு பழைய தொட்டியில் போட்டு வையுங்கள். அதனுடன் காய்ந்த இலைகள் மற்றும் சிறிது புளித்த மோர் சேர்த்து கிளறி விடுங்கள். இது சில வாரங்களில் அற்புதமான இயற்கை உரமாக மாறிவிடும். இதைத்தான் தோட்டக்கலையில் கருப்புத் தங்கம் என்று சொல்வார்கள். முறையாகச் செய்தால் இதில் எந்த துர்நாற்றமும் வீசாது. இந்த உரத்தை உங்கள் செடிகளுக்கு போடும்போது காய்கறிகளின் சுவை பல மடங்கு அதிகரிக்கும். வெளியிலிருந்து காசு கொடுத்து எந்த ரசாயன உரமும் நீங்கள் வாங்கத் தேவையில்லை. உங்கள் வீட்டு கழிவுகளே உங்கள் தோட்டத்திற்கான அமிர்தமாக மாறும் விந்தையை நீங்கள் பார்க்கலாம். 11வது குறிப்பு, விதைகளை முன்கூட்டியே தயார் செய்வது. ஒரு சீசன் தொடங்குவதற்கு முன்பே விதைகளை சிறிய தட்டுகளில் போட்டு வீட்டின் உள்ளே வளர்க்கத் தொடங்க வேண்டும். மழைக்காலம் முடியும் முன்பே அடுத்த சீசனுக்கான தக்காளி மற்றும் மிளகாய் விதைகளை ஒரு சிறிய முட்டை ட்ரேயில் மண் நிரப்பி அதனுள் போட்டு வைக்கலாம். விதைகள் முளைத்து சிறிய செடிகளாக மாறியதும் சரியான சீசன் வந்தவுடன் அவற்றை எடுத்து பெரிய தொட்டிகளுக்கு மாற்றலாம். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு மாதக்கால நேரம் மிச்சமாகும். செடிகளும் எந்த தட்பவெப்ப நிலை மாற்றத்தாலும் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக வளரும். நர்சரியில் சென்று அதிக விலை கொடுத்து செடிகளை வாங்குவதைத் தவிர்த்து உங்கள் சொந்த நாற்றுகளை நீங்களே உருவாக்குவதுதான் ஒரு உண்மையான தோட்டக்காரரின் அடையாளமாகும். 12வது விஷயம், பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இயற்கை வழிகள். தோட்டம் என்றாலே பூச்சிகள் வரத்தான் செய்யும். அதற்காக கடைகளில் விற்கும் விஷ மருந்துகளை அடிக்கக்கூடாது. அது நமது உடலுக்குத்தான் கேடு. இதற்கு பதிலாக வேப்ப எண்ணெய் மற்றும் சிறிதளவு சோப்பு தண்ணீர் கலந்து செடிகள் மேல் தெளிக்கலாம். இது ஒரு சிறந்த இயற்கை பூச்சிக்கொல்லியாகும். அல்லது பூண்டு மற்றும் பச்சை மிளகாயை அரைத்து தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இதன் காரத்திற்கு எந்த பூச்சியும் செடியின் பக்கம் வராது. மேலும் லேடிபக் எனப்படும் பொறிவண்டுகளை உங்கள் தோட்டத்தில் அனுமதித்தால் அவை செடிகளுக்கு தீங்கு செய்யும் சிறிய அசுவினி பூச்சிகளை தின்று அழித்துவிடும். இயற்கையை இயற்கை வழியிலேயே எதிர்கொள்வதுதான் நமது நவீன விக்டரி கார்ட்டனின் முக்கிய நோக்கமாகும். 13வது ரகசியம், பயிர் சுழற்சி முறை. ஒரே தொட்டியில் அல்லது ஒரே இடத்தில் தொடர்ந்து ஒரே வகையான காய்கறியை வளர்க்க கூடாது. போன முறை தக்காளி வளர்த்த மண்ணில் இந்த முறை வேர்க்கடலை அல்லது பீன்ஸ் போன்றவற்றை வளர்க்க வேண்டும். தக்காளி மண்ணில் உள்ள சத்துக்களை உறிஞ்சியிருக்கும். ஆனால் பீன்ஸ் அந்த மண்ணில் மீண்டும் சத்துக்களைச் சேர்க்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் பயிர்களை மாற்றி மாற்றி நடுவதால் மண்ணின் வளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் ஒரே இடத்தில் ஒரே பயிரை வைத்தால் அதை பாதிக்கும் நோய் கிருமிகள் மண்ணிலேயே தங்கிவிடும். பயிரை மாற்றும் போது அந்த கிருமிகள் உணவின்றி அழிந்துவிடும். இந்த எளிய சுழற்சி முறை உங்கள் தோட்டத்தை நீண்ட காலத்திற்கு பசுமையாக வைத்திருக்க பெரிதும் உதவும். 14வது முக்கியமான படி, பல்லாண்டு பயிர்களை வளர்ப்பது. ஒவ்வொரு சீசனுக்கும் விதைத்து அறுவடை செய்வது ஒருபுறம் இருந்தாலும் ஒரு முறை நட்டால் பல வருடங்களுக்கு பலன் தரும் செடிகளையும் நாம் வளர்க்க வேண்டும். முருங்கை மரம், கறிவேப்பிலை, எலுமிச்சை மற்றும் பப்பாளி போன்ற மரங்களை வீட்டின் ஓரங்களில் வையுங்கள். இவை உங்கள் தோட்டத்தின் முதுகெலும்பாகச் செயல்படும். ஒரு முருங்கை மரம் இருந்தால் வருடம் முழுவதும் உங்களுக்கு இரும்புச்சத்து நிறைந்த கீரையும் காயும் இலவசமாக கிடைக்கும். இந்த பல்லாண்டு பயிர்களுக்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை. நாம் கவனிக்கத் தவறிய நேரங்களில் கூட இது நம் குடும்பத்திற்கு தொடர்ந்து உணவளித்துக் கொண்டே இருக்கும். எனவே உங்கள் திட்டத்தில் கண்டிப்பாக பல்லாண்டு பயிர்களுக்கு இடம் ஒதுக்குங்கள். 15வது தந்திரம், பருவநிலைக்கேற்ப திட்டமிடுதல். இயற்கையை எதிர்த்து நாம் விவசாயம் செய்ய முடியாது. எந்த மாதத்தில் எந்த காய்கறி வளரும் என்பதை புரிந்து கொள்வது மிக அவசியம். கோடை காலத்தில் வெண்டைக்காய், சுரைக்காய் மற்றும் செடி அவரை ஆகியவை சிறப்பாக வளரும். அதுவே மழை மற்றும் குளிர்காலங்களில் முட்டைக்கோஸ், கேரட் மற்றும் பலவிதமான கீரைகளை வளர்க்கலாம். உங்களுக்கே தெரியாத
வெளிநாடுகளில் வளரும் காய்கறிகளை இங்கே வளர்க்க முயற்சிக்க வேண்டாம். நமது உள்ளூர் தட்பவெப்பத்திற்கு ஏற்ற பாரம்பரிய விதைகளை தேர்ந்தெடுங்கள். அவைதான் எந்த நோயும் இல்லாமல் வலிமையாக வளரும். காலமறிந்து பயிர் செய் என்ற பழமொழிக்கு ஏற்ப சரியான பருவத்தில் சரியான விதையை விதைத்தால் உங்கள் மகசூல் 2 மடங்காக அதிகரிக்கும். 16வது நுட்பம், மூடாக்கு போடுவது. ஆங்கிலத்தில் இதை மல்ச்சிங் என்று சொல்வார்கள். ஒரு காட்டில் மண் எப்படி எப்போதும் காய்ந்த இலைகளால் மூடப்பட்டு இருக்கிறதோ அதேபோல் உங்கள் தோட்டத்தின் மண்ணையும் மூட வேண்டும். காய்ந்த இலைகள், வைக்கோல் அல்லது காய்ந்த புற்களைக் கொண்டு மண்ணின் மேற்பரப்பை மூடி வைக்க வேண்டும். இது செடிகளுக்கு பல நன்மைகளைச் செய்யும். வெயில் காலத்தில் மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆவியாகாமல் தடுக்கும். இதனால் தண்ணீர் மிச்சமாகும். களைகள் முளைப்பதை தடுக்கும். அந்த இலைகள் மட்கி மண்ணுக்கு உரமாக மாறும். தொட்டிகளில் வளர்க்கும் செடிகளுக்கும் இந்த மூடாக்கு முறையை பயன்படுத்தலாம். ஒரு முறை மூடாக்கு போட்டுவிட்டால் உங்கள் வேலை பழுபாதியாக குறைந்துவிடும் என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். 17வது படிநிலை, திரவ உரங்களை பயன்படுத்துவது. வெறும் திட உரங்களை மட்டும் நம்பியிருக்காமல் செடிகளுக்கு பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் அல்லது மீன் அமினோ அமிலம் போன்ற இயற்கை திரவ உரங்களை கொடுக்க வேண்டும். இதை வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கலாம். புளித்த மோரில் சிறிது தேங்காய் தண்ணீர் கலந்து செடிகள் மேல் தெளித்தால் அது செடிகளுக்கு உடனடி எனர்ஜி ட்ரிங்க் போல செயல்படும். பூக்கள் உதிராமல் இருப்பதற்கும் காய்கள் பெரிதாக வளர்வதற்கும் இது மிகச் சிறந்த வழியாகும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி திரவ உரங்களை கொடுப்பது செடிகளின் நோய் எதிர்ப்புச் சக்தியை அதிகரிக்கும். கடைகளில் விற்கும் ரசாயன டானிக்குகளுக்கு பதிலாக நீங்களே தயாரிக்கும் இந்த இயற்கை உரங்கள் அற்புதமான பலன்களைத் தரும். 18வது ரகசியம், சரியான நேரத்தில் அறுவடை செய்வது. காய்கறிகள் பெரியதாக வளரட்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு வெண்டைக்காய் பிஞ்சாக இருக்கும்போதே பறித்துவிட வேண்டும். முற்றிவிட்டால் அது சமைக்க உதவாது. காய்களை அடிக்கடி பறிக்கத்தான். செடியானது புதிய பூக்களை உருவாக்கி அதிக காய்களை கொடுக்கும். கீரைகளை வேரோடு பிடுங்காமல் மேல் இலைகளை மட்டும் வெட்டி எடுத்தால் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை கட் அண்ட் கம் அகெயின் முறை என்று சொல்வார்கள். நீங்கள் தோட்டத்திற்குச் செல்லும் ஒவ்வொரு நாளும் கையில் ஒரு சிறிய கூடையுடன் செல்லுங்கள். தயாராக இருக்கும் காய்களை உடனுக்குடன் பறித்து விடுங்கள். இது செடிகளுக்கு அடுத்த காய்களை உருவாக்கும் உந்துதலை கொடுக்கும். 19வது முறை, விளைச்சலை பாதுகாப்பது. தோட்டம் நன்றாக வளரத் தொடங்கிய பிறகு உங்களுக்கு தேவையானதை விட அதிக காய்கறிகள் கிடைக்கத் தொடங்கும். அதை வீணாக்கக் கூடாது. அதிகப்படியான தக்காளி இருந்தால் அதை வெயிலில் காய வைத்து வற்றலாக மாற்றலாம் அல்லது ஊறுகாய் போடலாம். புதினா, கொத்தமல்லி போன்றவற்றை நிழலில் காய வைத்து பொடியாக சேமித்து வைக்கலாம். இப்படிச் செய்வதன் மூலம் சீசன் இல்லாத சமயங்களில் கூட உங்கள் தோட்டத்து உணவை நீங்கள் சாப்பிட முடியும். உணவை வீணாக்காமல் அதை பதப்படுத்தி வைப்பதுதான் ஒரு சிறந்த விக்டரி கார்டனின் முக்கிய அம்சமாகும். உங்கள் உழைப்பில் வந்த ஒரு சிறு தக்காளி கூட வீணாகக் கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். 20வது மற்றும் இறுதிப்படி, விதைகளைச் சேகரிப்பது. ஒவ்வொரு முறையும் கடையில் சென்று விதைகளை வாங்கினால் அது உண்மையான தற்சார்பு ஆகாது. உங்கள் தோட்டத்தில் காய்க்கும் மிகச் சிறந்த ஆரோக்கியமான ஒரு காயை மட்டும் பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிடுங்கள். அது நன்றாக பழுத்து காய்ந்ததும் அதிலிருந்து விதைகளை எடுத்து சாம்பலில் கலந்து பாதுகாப்பாக வையுங்கள். இதுதான் உங்கள் அடுத்த சீசனுக்கான மூலதனம். இந்த விதைகளை உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு சமூக உணர்வை ஏற்படுத்தும். உங்கள் சொந்த விதைகளில் இருந்து முளைக்கும் செடிகள் உங்கள் மண்ணின் தன்மைக்கு பழகியிருக்கும் என்பதால் அவை முன்பை விட அதிக வீரியத்துடன் வளரும். இதுவே இயற்கையின் மிக அழகான சுழற்சியாகும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், குடும்பத்தை வருடம் முழுவதும் வாழ வைக்கும் நவீன வெற்றித் தோட்டம் என்பது எவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் என்று. நீங்கள் இன்று விதைகளை நட்டால் அது வெறும் செடியாக வளராது. அது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமாகவும் உங்கள் பொருளாதார சுதந்திரமாகவும் வளரும். இது ஒரு சாதாரண தோட்டம் அல்ல, இது ஒரு புரட்சி. உங்கள் வீட்டின் பின்பக்கத்திலேயோ அல்லது பால்கனியிலேயோ ஒரு சிறிய தொட்டியில் இருந்து இந்த புரட்சியை தொடங்குங்கள். இயற்கையோடு இணைந்து நாம் உழைக்கும்போது இயற்கை நமக்கு 100 மடங்காக திருப்பிக் கொடுக்கும் என்பதுதான் இதன் உண்மையான ஆச்சரியம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களிடம் நான் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் முதலாவதாக எந்த காய்கறியை வளர்க்கப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இதைப் பற்றி பேசுவோம்.